ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய நோட்டீஸுக்கு இரண்டாவது முறையும் அன்புமணி பதிலளிக்கப் போவதில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு நடத்திய பொதுக்குழுல அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு அதற்காக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார்கள். ஏற்கனவே ஒரே நாளில் பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு முறையும், பின்னர் ஆகஸ்ட் 31 வரை பதிலளிக்க வேண்டும் என்று இரண்டாவது நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. அன்புமணி தரப்புல இரண்டாவது முறையும் பதிலளிக்க போவதில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவே செல்லாது என்று பாமக தலைவர் அன்புமணி தரப்புல தகவல் சொல்லி எந்தவித ஒரு பதிலும் அளிக்கப் போவதில்லை என்ற தகவல் சொல்லியிருக்காங்க. 31 மேல் அடுத்த கட்ட நடவடிக்கையை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மேற்கொள்வார் என்று ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்புல கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிக்காத பட்சத்துல அடுத்த கட்டமாக அவர் மீது கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த குழுவுடைய நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.